ஸ்பெக்ட்ரம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். கடந்த ஆட்சி எப்படி நடந்தது அப்படிங்கிறதுக்கு ஒரு பான சோத்துக்கு ஒரு சோறு பதம் அப்படிங்கிற மாதிரி ஏவா வேலு அவர்களை பற்றின பல்வேறு புகார்கள் வந்து கொண்டிருக்கு. அவர் எவ்வளவு 1000 கோடி ரூபாய் சொத்து சேர்த்தார் அப்படிங்கிறது தான் இப்போ $1 மில்லியன் கொஸ்டினா இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு பேங்க் அளவுக்கு கரூர்ல கிரவுண்ட் ஃபர்ஸ்ட் செகண்ட் பில்டிங் வச்சு யாருமே எளிதில் நுழைய முடியாத அளவுக்கு ஒரு கட்டுக்கோப்பா வச்சு டெண்டர்களை யாருக்கு கொடுக்கணும், யாருக்கிட்ட பணம் இல்லைன்னா பத்திரத்தை வச்சுக்கிட்டு பணம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டைம் ஃபிக்ஸ் பண்ணி ஒரு தனியார் வங்கி போல ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை நடத்தி வந்திருக்காரு. அதற்கான ஆதாரபூர்வமான தகவல் வந்திருக்கு. சேட்டலைட் மீடியாவில் எதுவுமே வராதனால கொஞ்சம் பொறுமை காத்து கன்ஃபார்ம் ஆன பிறகு இந்த தகவலை உங்கள்கிட்ட சொல்றோம். ஏவா வேலு அவர்கள் நடத்திய அந்த பண குடோன் தனியார் வங்கி, இதை பத்தி பேசலாம். அதற்கடுத்து அண்ணாமலை அவர்கள் மீது வழக்கு தொடுத்தாரு திமுகவினுடைய பொருளாளர் TR பாலு அவர்கள். DMK ஃபைல்ஸ் ஏற்படுத்திய தாக்கமும் அண்ணாமலை அவர்கள் TR பாலு அவர்களை குறுக்கு விசாரணை செய்த விதமும் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துச்சு. ஸோ இப்போ அந்த வழக்கை வாபஸ் பெற்றிருக்கார். அப்படியானால் அண்ணாமலை அவர்கள் தெரிவித்த குற்றச்சாட்டுக்கள் ஒப்புக்கொள்கிறாரா அப்படின்ற கேள்வி கேட்டிருக்கு. வணக்கம், இது ஸ்பெக்ட்ரம் தமிழ். நான் R. ராமகிருஷ்ணன். சாம்ரி இன்ஃப்ரா டெவலப்பர்ஸ், இந்த பேரை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை பற்றி தான் நம்ம இப்போ பேச போகிறோம். கரூரில் ஒரு மெயினான இடத்துல, கரூருடைய மையப்பகுதியில் கிரவுண்ட் ஃபர்ஸ்ட் செகண்ட்ன்ற 3 ஃப்ளோரில் இந்த சாம்ரி இன்ஃப்ரா டெவலப்பர்ஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த டெவலப்மெண்ட் கம்பெனி கிட்டத்தட்ட ஒரு தனியார் வங்கி போல செயல்பட்டு இருக்கு. காலையில் 10:30 மணிக்கு நீங்கள் போகலாம், 10:30 to 12:45. அதே போல் ஈவினிங் பார்த்தீங்கன்னா 3:30 to 6:30. இந்த டைமுக்குள்ள போனா மட்டும்தான் நீங்க பணத்தை அங்க செலுத்த முடியும். பணம் செலுத்துவதற்காகவே 10 கவுண்டர், பேங்க்ல எப்படி கவுண்டர் இருக்கும், பணம் என்ற மெஷினை வச்சிருப்பாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி மெஷின் வச்சிருக்காங்க. வச்சுட்டு பக்கத்துலேயே அட்டைப்பெட்டி இருக்கும். அந்த அட்டைப்பெட்டியில அந்த பணத்தை போட்டு கட்டி மேல கொண்டு போய் வச்சிருவாங்க. வெளியில வருமா அப்படின்னா வெளியில வரும். அதுக்குன்னு சில ப்ரொசீஜர்ஸ் இருக்கு. சரி, இது இல்லை சார், தனியார் வங்கினா எப்படி எல்லாருக்கும் கடன் கொடுப்பாங்களா அப்படின்னா கடன் கொடுப்பாங்க. பட் லட்சங்கள்ல உங்களை மாதிரி என்ன மாதிரி ஆயிரங்கள்ல கேட்டோம்னா அவங்களாம் உள்ளே போக முடியாது. குறைந்தபட்சம் கோடிகள் தான். அதுவும் ஒரு 10 கோடி அந்த அளவுக்கு இருந்தால் மட்டும்தான் முடியும். கடந்த தேர்தல் 2026 சட்டமன்ற தேர்தல் பணம் லிக்விட் கேஷ் இல்லாத பல சட்டமன்ற வேட்பாளர் உறுப்பினர்களுக்காக போட்டியிடக்கூடிய நபர்கள், அது ஆளுங்கட்சியா இருக்கட்டும், அதாவது திமுகவா இருக்கட்டும், அதிமுகவா இருக்கட்டும், பாஜகவா இருக்கட்டும், அவங்க பத்திரத்தை எடுத்துட்டு போனாங்க அப்படின்னா அதை அப்படியே உடனே லிக்விட் கேஷாக மாத்திட்டு வர முடியும். இதற்காக வட்டியும் வாங்கப்பட்டது. அப்ப அந்த முதலா கொடுத்தாங்க பாத்தீங்களா, அந்த பணம் எங்கிருந்து வருது அப்படின்னா அதுதான் போடப்படாத ரோடின் மூலமாக வேர்வை சிந்தி சம்பாதித்த பணம். அறப்போர் இயக்கம் சாலையே போடாம எப்படி இவங்கெல்லாம் ஊழல் செஞ்சிருக்காங்க அப்படின்ற விஷயத்த சொல்லி அதுக்கு FIR போட சொல்லி, இன்னும் சொல்ல போனால் கடந்த ஆட்சியில் அது கிடப்பிலேயே போடப்பட்டது. ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பிறகு என்ன நடந்திருக்குன்னு பார்க்கலாமே தூசி திட்டிருக்காங்க. அது கிணறு வெட்ட பூதம் கிளம்பின கதையா மிகப்பெரிய பிரளயமான செய்திகள்லாம் வந்து கொண்டிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 40% 50% டெண்டர்கள், சதவீத டெண்டர்கள், நான் 2021 2026 வரைக்கும் கொடுக்கப்பட்ட மேஜர் டெண்டர்ல 40% அளவுக்கு குறிப்பிட்ட ஒரு இடத்துல இருந்து தான் அதற்கான டெண்டர் மனுவுக்கான விண்ணப்பங்கள் வந்திருக்கு அப்படிங்கிறதும். இது எப்படி சிஸ்டம் நடந்திருக்குது அப்படின்னா, நீங்க ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஒரு டெண்டர் கிடைக்கணும் அப்படின்னா நீங்க அந்த ஆபீஸ்க்கு போகணும். ஆபீஸ்க்கு நீங்க போக முடியாது. நீங்க ஃபர்ஸ்ட் அமைச்சரை போய் பார்க்கணும். அமைச்சரை போய் பார்த்துட்டு அவர்கிட்ட சம்மதம் வாங்கணும்னா நீங்க கரூர்ல இருக்கக்கூடிய ஆபீஸ்க்கு போனீங்க அப்படின்னா அங்க கரூர் சுரேஷ் அப்படின்ற ஒரு இருப்பார். அவர் தான் வந்துட்டு ஐயாவுடைய பினாமி அப்படின்ற மாதிரி கருத்துக்களை சொல்றாங்க. அவரை எளிதில் பார்க்கவே முடியாது. நீங்க போனாலே அப்படியே பணம் வாசம் ஜெகஜோதியா இருக்கும். ஆமா, பணம் மனமா இருக்கும். என்ன சென்ட் அடிச்சாலும் பணம் வாசம் அடிக்கும். எல்லா 10 கவுண்டர்லயும் அந்த குறிப்பிட்ட டைம்ல பணத்தை வாங்கி எண்ணி போட்டே இருப்பாங்க. இதெல்லாம் என்ன காசுன்னு பாத்தீங்கன்னா டெண்டர் கிடைப்பதற்காக அவர்கள் தங்களுடைய விசுவாசத்தை காட்டி இருக்கிறார்கள். இதை வாங்க வேண்டியது. அங்க போனீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க, டேர்ம்ஸ் அண்ட் நார்ம்ஸ் இருக்கும். அதெல்லாம் சொல்லிட்டு அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய ஸ்வீட் பாக்ஸ்க்கெல்லாம் நீங்க கொடுத்துட்டீங்க அப்படின்னா அவரு எந்த டெண்டர் அப்படின்ற பேரு, டெண்டருடைய நம்பர், டெண்டர் எடுக்கக்கூடிய நிறுவனத்தினுடைய பேரு, இப்படி ஒரு சின்ன துண்டு சீட்டில் எழுதி கொடுப்பார். நீங்க அந்த சீட்டை வாங்கிட்டு வெளியில வந்தீங்கனாலே கொடுக்குற அலுவலகத்துல இருந்து உங்களுக்கு கால் வரும். அதிகாரி ஃபோன் பண்ணுறாரு, சார் இப்பதான் சார் கால் வந்தது, உங்களுக்கு தான், நீங்க வாங்க சார், நாளைக்கு வந்து நீங்க டெண்டர் வாங்கிங்க சார் சொல்லுவாங்க போல இருக்கு. ஸோ இந்த சீட்டை கொண்டு போய் அங்க கொடுத்தாரு அப்படின்னா அந்த டெண்டர் அவருக்கு தான். இப்படித்தான் கடந்த 5 ஆண்டுகள்ல ஒட்டுமொத்த சாலைகளினுடைய புதுப்பித்தல் மற்றும் புது சாலைகள் போடுதல் அப்படிங்கிறது
உங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன், ஒரு பாலம், புதிய பாலம், 16 கோடி ரூபாயில கட்டப்பட்ட பாலம் மழை வெள்ளத்தினால வந்து இடிஞ்சு போச்சு. 60,000 கன அடி வந்துச்சு. நாங்க நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு 1 லட்சம் கன அடி வந்துச்சு. அதே ஆறு 2 லட்சம் கன அடி வரைக்கும் தண்ணி போச்சு அப்படிங்கிறத பத்திரிகையாளர் தேவப்பிரியா சொல்றாரு. அப்போ அதை வச்சு நீங்க பாலம் கட்டல அப்படின்னா யூ ஆர் அன்ஃபிட் அப்படி சொல்ற கருத்தையும் அவரே சொல்லியிருந்தாரு. எப்படி பதில அவங்க சொல்றாங்க பாருங்க. சாக்கும் சர்க்கரையும் எப்படி காணாம போச்சுன்னோ 2Gல காத்துல எப்படி பண்ணாங்க அப்படின்றது வரலாறுகள் பேசும் அல்லவா. சோ இது இந்த மாதிரி இருக்கு. இது 5 ஆண்டுகளா நடக்கிறதுனால ஒரே இடத்துல போய் ஸ்வீட் பாக்ஸ் குவிகிறதுனால அங்கிருந்து அந்த நெய் வாசம் முதல் குடும்பம் வரைக்கும் வந்துருச்சு போல இருக்கு. என்னடா அது நெய் வாசம் ஹெவியா அடிக்குதே அப்படின்னு அவங்க ஒரு மாதிரி நினைச்சிட்டாங்க போல இருக்கு. அப்ப முதல்ல பாம்பின் கால் பாம்பரின்றதுனால இவங்க அப்படியே தேடி போயிருக்காங்க. பார்த்தா கரூர்ல ஒரு பெரிய பண குடோனே வச்சிருக்காரு போல இருக்கு. இதே பிரான்ச் ஆழ்வார்பேட்டையில சென்னையிலயும் இயங்கி வருது. யாருக்குமே தெரியாம அப்படியே ரொம்ப ரகசியமா இயங்கி வருது. இங்க இருக்கிற கான்ட்ராக்டர்ஸ் இங்க டீல் பண்ணிக்கலாம் போல இருக்குது. பிரான்ச் ஆபீஸ் போல இருக்குது, வாங்கியிருக்காங்க. சோ அந்த முதல் குடும்பத்துக்கு தெரிஞ்சதுனால தேர்தல் செலவுக்காக 1000 crores, எவ்வளவு, ஜஸ்ட் 1000 crores கைமாத்தா வாங்கியிருக்காங்க. பாத்தீங்களா, கைமாத்தா கொடுக்குற அளவுக்கு. இது திரும்ப வருமா வராதா அப்படிங்கிற சந்தேகம் அவருக்கு இருந்தாலும் கொடுக்காம இருக்க முடியாது அப்படின்றனால அவரும் கொடுத்திருக்காரு. 1000 கோடி ரூபாய் அந்த தேர்தல் நிதிக்காக வாங்கியிருக்காங்க. இதை தாண்டி அண்ணா அறிவாலயம் போல ஒரு மிகப்பெரிய அரங்கு கட்டப்படுவதாகவும் அதற்கான முழு செலவையும் ஐயாவே நன்கொடையா ஏற்றிருப்பதாகவும் அதற்கான ஸ்வீட் பாக்ஸுகள்லாம் கைமாறி இருப்பதாகவும் சொல்லப்படுது. இவ்வளவு தகவல் வருது இல்லையா. ஒரு விஷயம் வெளியில வருது அப்படின்னா அது உண்மை தகவலா இருக்குது அப்படின்னா 2 பேரும் சொல்லணும். ஒண்ணு, அந்த இதனால பாதிக்கப்பட்டவர்களா இருக்கணும், இல்லைன்னா சம்பந்தப்பட்ட அலுவலகத்துல வேலை செய்யக்கூடிய வேலைக்காரர்கள் அவங்க மேல ஒரு வெறுப்பு ஏற்பட்டு அவங்க சொல்லணும். இங்கேயுமே பாதிக்கப்பட்ட நபர் தான் முழு எவிடன்ஸோட சிலருக்கு தகவல் கொடுத்திருக்காங்க. என்ன அப்படின்னா, திமுகவை சார்ந்த ஒருத்தரே தன்னுடைய பத்திரத்தை அடமான வச்சு பணம் வாங்கியிருக்காரு. கிட்டத்தட்ட ஒரு 3 to 4 ஆண்டுகள் அவரு வட்டி பணம் கொடுத்திருக்காரு. அது அசல் பணத்துக்கு மேல வந்துருச்சு. ஆனா இன்னமும் அந்த நபர் எங்களை ஒண்ணுமே பணத்தை வேணும்னு சொல்லி அடம் பிடிக்கிறாருங்க, எப்படி இப்படி பரவா பண்றாருன்னு சொல்லிட்டு அவர் சில ஆதாரங்களோட பத்திரிகையாளர்களுக்கு கொடுக்க போய்தான் இப்போ இது வெளியில வந்திருக்கு. இன்னைக்கு நியூஸ் தமிழ் 24x7 அந்த செய்தி தொலைக்காட்சி பெறப்பட்ட பணங்களை பல 1000 கோடி ரூபாய் பணம் டிஆர் பாலு அவர்கள்ட்ட இருக்குன்னு சொல்லி இடி அவங்க நினைக்கிறாங்க. இதை தாண்டி இதை வெள்ளையாக மாற்றுவதற்காக சில ஷெல் கம்பெனி அவங்க ஓபன் பண்ணி அதுல இந்த வேலையை பார்த்துட்டு இருந்திருக்காங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்களும் அவங்க இந்த செய்தியை போட்டு வெளிச்சத்துக்கு கொண்டு வந்திருக்காங்க. இந்த ஒரு துறையில ஒரு அமைச்சர் மட்டுமே எத்தனை 1000 கோடி அப்படின்றது உள்ளபடியே மழப்பா இருக்கு. மருத்துவர்கள் பணிக்கு வராதவர்கள் சொல்லிட்டு அறப்போர் இயக்கம் 229 மருத்துவர்கள் சொல்லிட்டு ரொம்ப நாளா கூவிட்டு இருந்தாங்க. ஆனா இப்போ அது 1400க்கு மேல போய் உண்மையான தகவல் தெரிஞ்சதையே அவங்க வெற்றியா கொண்டாடுறாங்க. ஏன்னா இந்த தகவலே தெரியாதுங்க எங்களுக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. கிட்டத்தட்ட 2011 இருந்து வேலைக்கே வராத மருத்துவர்களுக்கு சம்பளம் எல்லா சலுகைகளுமான போயிட்டு இருக்கு. எந்த அளவுக்கு ஊழல் புறையோடி மக்கள் வரி பணம் பட்ஜெட்ல துண்டு விழுந்து அதுக்கு மேல பெட்ஷீட் விழுந்துட்டு இருக்குது. ஒரு நல்ல திட்டங்களை செயல்படுத்த முடியல. சமீப காலமாக டெண்டர்கள்ல மிக நேர்த்தியா கிட்டத்தட்ட ஒரு 20-30% அளவுக்கு குறைஞ்சிருக்கு. டெண்டர் கோட் பண்ற அமௌண்ட் குறைஞ்சிருக்குன்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா நீங்க பாத்தீங்கன்னா தாவேகாவினுடைய அமைச்சர்களும் அதுலயுமே ஆதாரம் இருந்தது அப்படின்னா நடவடிக்கை எடுக்க போறாங்க. அமைச்சர்கள் மேலையும் ஆட்சி மேலையும் அப்படியே திடீர்னு வந்து வீடியோக்களா வந்து விழும். அப்படி பண்ணிட்டாங்க இப்படி பண்ணிட்டாங்க பாத்தீங்களா இது பண்ணுது, அப்புறம் ஆபாச நடிகைகளை வச்சு இவங்க வாக்கு வாங்கிட்டாங்க. இதெல்லாம் வேற சார். இதுக்கு உண்டான நடவடிக்கை நீங்க எடுங்க. இதுக்கு உண்டான பலனவோ அவங்க அனுபவிச்சுட்டு போறாங்க. 5 வருஷமா கையாடல் பண்ணீங்களா, அதுக்கு என்ன பண்றது அப்படின்ற மாதிரி தெரியல. உடனே நம்ம வாழும் ராஜராஜ சோழனா இருந்தார் இல்லையா ஐயா சேகர் பாபு, அவர் உடனே அப்படியே கொதிச்சு எழுந்துட்டாரு. என்னங்க அமைச்சரே வந்து போதை மருந்துக்கு எதிரான பேரணியை வந்து முதலமைச்சர் மேற்கொள்றாரு, அமைச்சரே போதை மருந்து பயன்படுத்துறாங்கன்னு சொல்லிட்டு அவர் அப்படியே என்னமோ பயங்கரமா வந்து போராட்டம் எல்லாம் பண்றாரு, தெருவில் இறங்கி பண்றாரு. ஆனா நடவடிக்கை எடுத்து வழக்கு பதிவு செய்து குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்து நீதிமன்றம் சென்று வழக்காடி தீர்ப்பு கன்விக்ஷன் போகுதோ இல்லையோ மொத்தமாக எவ்வளவு கொள்ளையடித்தார்கள், எந்தெந்த துறையில எவ்வளவு லீக்கேஜ், யார் யார் என்னென்ன பண்ணாங்கன்ற ஒரு விஷயத்தையாவது தயவு செய்து இந்த ஆட்சி வெளியில கொண்டு வந்துச்சு அப்படின்னா மக்களுக்கு மிகவும் பயனுள்ள வகையில் இருக்கும். ஒரே ஒரு அமைச்சர் ஏவாவேல் அப்படின்றவர் இந்த பொதுப்பணித்துறையில அடிச்ச கொள்ளை அப்படிங்கிறதும் ஒரு பேங்க் அளவுக்கு கிட்டத்தட்ட 10 கவுண்டரை வச்சு அதுக்கு டைம் பிக்ஸ் பண்ணி அந்த டைம்ல
போனா மட்டும் தான் நீங்க பணம் கட்ட முடியும். நீங்க பின்னாடி எப்ப வேணா போய் நான் பணம் தரேன்ற மாதிரி எல்லாம் போக முடியாது, நீங்க பார்க்கவே முடியாது. அதுக்கு ஒரு ரெக்கமெண்ட் வேணும். இதுல அதிமுகவினுடைய சட்டமன்ற உறுப்பினர்களும் பத்திரத்தை வச்சு பணம் வாங்கியிருக்காங்க. அந்த வருமான வரித்துறை ரெய்டு போச்சு பாத்தீங்களா, அப்பதான் கத்தையாக பணம் இல்ல டாக்குமெண்ட்ஸ் எடுத்தாங்கன்ற தகவல் உங்களுக்கே வந்துச்சு. ஆனா வெளியில வந்து மனித புனிதர் போல ஏவாவேலு ஐயா பேசுனதையும் கோர்ட் இருக்கு நான் பாத்துக்கிறேன்னு சொல்லி அவர் சொன்னதும் அப்படிங்கிறத நம்ம எப்படி எடுத்துக்கிறது அப்படின்றது தெரியல. சில காலங்களுக்கு முன்னாடி ஒரு பிளாக் அண்ட் ஒயிட்ல ஒரு படம் ஒன்று வந்திருக்கும். அதாவது ஏவாவேலு வந்து சின்ன வயது குறைந்தவரா அந்த சைக்கிளை பிடிச்சிட்டு இருப்பாரு, பின்னாடி முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி அவர்கள் நின்று மைக்ல பேசுவாங்க. அப்படி இருந்த ஐயா ஏவாவேலு இன்னைக்கு இத்தனை 1000 கோடி, எத்தனை காலேஜ், மருத்துவக் கல்லூரி, கலைக்கல்லூரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தையே உருவாக்கி இருக்காரு. பணம் பணம் பணம்னு. இதுல இன்னொரு அதிர்ச்சி தகுந்த விஷயம் என்னன்னா, டிஸ்ட்ரிபியூட் பண்றாங்க இல்லைங்களா, எலெக்ஷன் அப்போ சம்பந்தப்பட்டவங்களுக்கு பணம் போய் சேரணும். அது கட்சி நிதியாக இருக்கலாம் அல்லது வேற ஏதாவது இருக்கலாம். கரெக்டான அந்தந்த அவங்களுக்கு ஸ்வீட் பாக்ஸ் போகணும். இதுக்காக என்னது நெடுஞ்சாலைத்துறை அப்படின்ற வண்டியில இவங்க அந்த ஸ்வீட் பாக்ஸ்களை எடுத்துட்டு போனதாகவும், தேர்தல் அவசரம் அப்படின்னு சொல்லி வாகனத்துல எடுத்துட்டு கரெக்டா யாருக்கு எவ்வளவு போகணும் அப்படின்றத கரெக்டா கொண்டு போய் டிஸ்ட்ரிபியூட் பண்ணதுல ஒரு பெரிய அப்ளாஸே வாங்கியிருக்காரு ஏவாவேலு அப்படின்ற கூடுதல் தகவலும் கிடைச்சிருக்கு. 1000 கோடி ரூபாய் கொடுத்தது போகும், இன்னும் பல 1000 கோடி ரூபாய் அவர்கள்ட்ட இருக்கு அப்படின்ற தகவல் கிடைச்சிருக்கு. எல்லாம் முழுசா தோண்டி எடுத்து எவ்வளவு அப்படின்ற ஃபிகரை தமிழக அரசு சொன்னா மட்டும்தான் நமக்கு தெரியும். இதற்கடுத்து அண்ணாமலை அவர்கள் மேல் தொடரப்பட்ட என்ன வழக்கு, அவதூறு வழக்க திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொருளாளர் நாடாளுமன்ற உறுப்பினர் TR பாலு அவர்கள் வாபஸ் வாங்கியிருக்காரு. ஐயா அப்ப அந்த பிராதுல சொன்னதெல்லாம் உண்மைதான் அப்படின்ற மாதிரி கேட்கற மாதிரி இருக்கு. அந்த கிராஸ் வெரிஃபிகேஷன் அப்போ, குறுக்கு விசாரணை அப்போ அண்ணாமலை அவர்கள் கேட்ட கேள்வி எப்படியும், என்னப்பா சைக்கிள் வச்சிருப்பாங்க, கார் வச்சிருப்பாங்க, இன்னும் கொஞ்சம் போனா லாரி பஸ் கூட வச்சிருக்காங்க, நீங்க என்னப்பா கப்பல் வச்சிருக்கீங்க அப்படின்னா, அதெல்லாம் எனக்கு தெரியாது. எந்த கார்ல வந்துருக்கீங்க, இந்த காரணம் அதெல்லாம் எனக்கு தெரியாது, நான் எந்த கார் ரெடியா இருக்கோ அந்த கார் எடுத்துட்டு சொல்லி இதெல்லாம் உழைச்சு சம்பாதிச்ச காசா அப்படின்ற மாதிரி தெரியல. சோ இப்ப இந்த வாபஸ் வாங்கினது அப்படிங்கிறது யாருக்கான வெற்றி, யாருக்கான அதாவது ஒப்புதல் வாக்குமூலம் அப்படின்ற மாதிரி இருக்கு. இது திருமுருகன் காந்தி இன்னொரு பாயிண்ட் ஆஃப் வியூல பாக்குறாரு. அண்ணாமலையை வளர்க்கிறது திமுக அப்படின்னு சொல்லி அவர் ஒரு பக்கம் அதுக்கான பாயிண்ட்ஸ்களை எடுத்து போடுறாரு. அண்ணாமலை பாஜகவினுடைய தலைவராக இருந்தாரு, திமுக ஆளும் கட்சியாக இருந்தது. டிஎம்கே ஃபைல்ஸ் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய பிரளயத்தை ஏற்படுத்துச்சு. அந்த டிஎம்கே ஃபைல்ஸ்ல கிட்டத்தட்ட பல 1000 கோடி ரூபாய் அளவிற்கு சொத்துக்கள் சேர்த்திருப்பதாகவும், இவ்வளவு ஆலைகள் நடைபெற்றிருப்பதாக, கிட்டத்தட்ட 21 கார் அப்படின்றத சொகுசு கார்கள் வைத்திருப்பதாகவும் பல விஷயங்களை சொல்லியிருந்தாரு. இதெல்லாம் அவதூறு, இதெல்லாம் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு TR பாலு இவர் மேல வழக்கு போடுறாரு. குறுக்கு விசாரணையில என்ன நடந்தது அப்படிங்கிறதும் நீங்க பார்த்திருப்பீங்க. இப்போது இன்னைக்கு அந்த வழக்கு விசாரணைக்கு வரும்னு சொல்லிட்டு சில ஒரு 4 நாட்களுக்கு முன்னாடி பத்திரிகை செய்திகள்லாம் வந்தது. என்ன நடக்க போகுது அப்படின்ற மாதிரி பார்க்குற நிலைமை. வி த லீடர்ஸ் அப்படிங்கிற அமைப்பை தொடங்கி பாஜகவிலிருந்து விலகுனதுனால அண்ணாமலை அவர்களுடைய அப்ரோச் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதும் மிகப்பெரிய ஒரு ஆர்வம் தரத்தக்க தகவலாக இருந்துச்சு. ஆனால் 2 பேரும் மியூச்சுவலாக வாங்கிட்டாங்களா, இல்லை இதுக்கு உள்ளபடியே உள்ள என்ன இருக்கு அப்படின்ற பல கேள்விகள் எழுது. இருந்தாலும் இந்த வழக்கு முடியப்பட்டாலும் சொல்லப்பட்ட குற்றச்சாட்டுக்கள் ஆதாரம் இருப்பின் அதற்கான வழக்குகளை போட்டு அரசு அதற்கான விசாரணைகள் நடத்தணும் அப்படிங்கிறதும் மக்களுடைய கேள்வியா இருக்கு. மக்கள் வரிப்பணம் முழுக்க முழுக்க மக்களுக்கு தான் அப்படிங்கிற ஆர்வமும் ஒரு பேராவலும் மக்கள் நினைச்சிட்டு இருந்தாலும் அது நடக்குமா அப்படின்றதுதான் கேள்விக்குறியா இருக்கு. செய்திகளில் சொல்லப்பட்ட தகவல்கள் குறித்த உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. நன்றி நேயர்களே.